ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். நம்மளோட ஹீரோ சாங்கை காமிக்கிறாங்க. அவங்க ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போது அதே சைடில் தான் நம்ம ஹீரோயின் ஃபோனில் யார்ட்டையோ பேசிட்டு போயிட்டுருக்கா. அவளோட நேம் வந்து ஷூயி. அப்போ அங்கே ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆக போகும்போது அவன் பிடிச்சி அவளை தள்ளி விட்டு காப்பாற்றிடுறான். அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகி அவன் அப்பவே இறந்து போயிடுறான். ஸோ வந்துட்டு நம்ம ஹீரோ இப்போ கிளாஸ் ரூமில் கண்ணை முழிச்சதுமே அவனுக்கு புரிஞ்சுக்குது அவனுக்கு ரீபான் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. அதே கிளாஸ் ரூமில் தான் நம்ம ஹீரோயினுமே இருக்கா. அங்கே அவளை பார்த்துட்டு நான் தான் இவளோட உயிரை காப்பாற்றினேன்னு சொல்லிட்டு இவளுக்கு தெரிஞ்சா அவள் என்னை ரொம்பவே லைக் பண்ணுவாள்ன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப அங்கே ஆசையாக இருந்துட்டுருக்கான். அப்போ நம்ம ஹீரோயினுக்குமே அங்கே முழிப்பு வந்ததுமே அவனுங்க பார்த்துட்டு அவள் ரொம்ப சந்தோஷமாயிட்டு ஃபைனலாக நீ எனக்கு கிடைச்சிட்டேன்னு சொல்லிட்டு அங்கே போய் அவனை ஹக் பண்ணிக்கிறா. அப்போ தான் என்ன விஷயம்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அவனோட ஃபியூனல் எல்லாமே இங்கே போயிட்டுருக்கு. இப்போ நம்ம ஹீரோயின் அவனுக்கு அங்கே ப்ரே பண்ணிவிட்டு அவங்க பேரண்ட்ஸ்ட்டு அங்கே சாரி கேட்குறா. அவங்க பையன் என்னோட உயிரை காப்பாற்ற போய் தான் இப்படி அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிட்டான். இதுக்கப்புறம் நான் வந்துட்டு உங்களை நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கிறேன், என்ன நீங்கள் உங்கள் பொண்ணாக ஏற்றுக்கோங்கன்னு சொல்லிட்டு அவனோட ரூமுக்குமே அங்கே போயிட்டு அங்கே வந்து எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க ரெண்டு பேருமே ஒரே கிளாஸ்மேட். அவன் ரொம்பவே அவளை லவ் பண்ணிட்டு இருக்கான்ற விஷயமே அவளுக்கு தெரியுது. ஸோ இதை நீ வந்து என்கிட்ட ஃபஸ்ட்டே சொல்லாமல் ஏன் மறைச்சேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா நான் எல்லாத்தையுமே மாற்றிடுவேனேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது இனிமே அப்படியே அந்த பெட்டில் படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறா. கண்ணை முழிக்கும் போது பார்த்தா அவளுமே அங்கே வந்துட்டு கிளாஸ் ரூமில் இருந்திருக்கா. ஸோ இவனை எக்ஸைட் ஆகிட்டு அங்கே ஹக் பண்ணியிருக்கா. அங்கே கிளாஸில் இருக்க எல்லாருமே அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஷாக்காகி போயிடுறாங்க. அப்போ அந்த டீச்சருக்குமே அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிட்டு என்ன பண்ணிட்டுருக்க நீன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சாங் நீ எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டுருக்க, நான் உன்னை சும்மா விட மாட்டேன், நீ ரூமை விட்டு வெளியே போன்னு சொன்னதுமே தப்பு பண்ணது என்னமோ அவள், ஆனால் பனிஷ்மெண்ட் அவனுக்காமா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ நான் எதுவுமே பண்ணலைன்னு சொன்னதும் அப்போ ஹீரோயின் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க, நான் ஒரு கெட்ட கனவு கண்டேன், அந்த பயத்தினால தான் அவனை போய் ஹக் பண்ணிக்கிட்டேன், சாரின்னு சொல்லி கேட்டதும் இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணாதீங்க, ஒழுங்காக உட்காருங்க, இல்லை கிளாஸை விட்டு அனுப்பிடுவேன்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கே தொடர்ந்து நம்ம ஹீரோயின் பார்த்தா அங்கே வந்துட்டு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கா. அங்கே வந்துட்டு எழுதி கொடுத்து பேப்பரில் அதை பார்த்துட்டு அவனுக்கு பயமாயிடுச்சுக்கு ரொம்ப பயந்து போய் உட்காந்துட்டு இருக்கான். டீச்சர் பார்த்தா திரும்ப வெளியே துரத்தி விட்டுருவாங்களேன்னு. அப்போ அங்கே இன்னொரு பையன் வேணுக்குனேவும் அவங்க பாருங்க அவளை வந்துட்டு இவன் ரொம்ப டீஸ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணதும் நான் எதுவுமே பண்ணலை அப்படின்றத அவன் சொல்கிறான். பட் ஹீரோயினுக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஹாப்பி ஆயிடுச்சுக்கு. அங்கே கிளாஸ் பிரேக் விட்டதுமே அவன் ரொம்ப பயந்து போயிட்டு வெளியே ஓடி வந்துடுறான். அவங்க ஃப்ரெண்டு என்ன நடந்துச்சுக்கு அப்படின்ற செட் அவன் கேட்டுச்சேக்கான். அப்போ அங்கே மெங்கோ அவங்க ஃப்ரெண்டுமே வர்றாங்க. நீ வந்துட்டு இன்றைக்கி எங்களை ஐஸ்கிரீம் சாப்பிட கூட்டிகிட்டு போன்னு சொன்னதும் நான் ஏன் கூட்டிகிட்டு போகிறேன், உங்கள் கால் நல்லா தானே இருக்குது, போய் நடந்து போய் வாங்கன்னு சொன்னதும் அது ரொம்ப தூரமாக இருக்குது, அதனால் நீ தான் கூட சேர்ந்து வரணும்னு செட் அவள் பேசிட்டுருக்கா. நான் அப்படிலாம் வரமாட்டேன், உனக்கு அப்படிலாம் வாங்கி கொடுக்க முடியாதுன்னு அவன் சொல்கிறான். அப்போ அவங்க ஃப்ரெண்டு கோவமாயிட்டு நீ என்ன தெரியும் தான் நீ அப்படி அவட்ட பேசுவேன்னு சொல்லிட்டு அவங்க சண்டை போட்டுச்சேக்கா. அங்கே அந்த மெங்க் வந்துட்டு நான் உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலான்னு பார்த்தேன், நீ வந்துட்டு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குற சாக்கில் என் கையை பிடிக்கலான்னு சொல்லிட்டு, பட் வந்துட்டு உனக்கு அந்த சான்ஸ் நான் கொடுக்க போகிறது கிடையாதுன்னு சொல்லிட்டு பேசினதும் யார் இங்கே வந்துட்டு அலைஞ்சிட்டு இருக்கிறது உன் கையை பிடிக்கிறதுக்காக, நீயா வந்துட்டு கற்பனை கண்டுச்சிருக்காத, மரியாதையோட கிளம்புன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது ரொம்பவே வந்துட்டு கோவமாயிட்டங்க, சண்டை வர ஆரம்பிச்சிருது. அப்போ அங்கே இருக்க எல்லாருமே அங்கே மிங்க்கு சப்போர்ட் பண்ணிட்டு பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அப்போ அங்கே வழா எதுக்காக நீங்கள் வந்துட்டு அவனை இப்படி டீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அவங்க கூட சேர்ந்து வந்துட்டு இருக்க அவனுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் பேசாமல் விட்டுற வேண்டியதானே, ஓ மேலே தான் அவனுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லையேன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அந்த மிங்க் ரொம்பவே கோவமாயிட்டு அதை சொல்கிறதுக்கு நீ யார் அப்படின்ற சட்டி கேட்குறா. நீ வந்து நடுவில் எதுக்காக பேசிட்டு இருக்க, உனக்கு அவனுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்னு சொல்லி கேட்டதும் என்ன ரிலேஷன்ஷிப்பா, அவன் வந்துட்டு என்னோட கிளாஸ்மேட், ஸோ அவனை பாதுகாக்கிறது என்னோட கடமைன்னு சொல்லிட்டு அங்கே இப்படியே 3 பேத்துக்குள்ளேயுமே ஃபைட் வந்துடுது. நம்ம ஹீரோயின் நீ வா என் கூடன்னு சொல்லிட்டு அவனை கையை பிடிச்சி அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். அப்போ அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு நீ எதுக்காக வந்துட்டு இப்படிலாம் வந்து பிஹேவ் பண்ணிகிட்ருக்க, அந்த 2 பொண்ணுங்களை சேர்ந்து உன்னை டீஸ் பண்ணிகிட்ருக்காங்க, நீ பொறுமையை கேட்டுட்ருப்பியா, அவங்களுக்கு சரியான பதிலடி நீ கொடுக்க வேணாமான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே நான் வந்துட்டு என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு கேட்டதும் இதுக்கப்புறம் இப்படிலாம் பொறுமையாக இருக்கணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்ருக்கா. ஃபஸ்ட்டு நீ கையை வந்துட்டு எடுமா தாயேன்னு சொல்கிறான். அவனுக்கு ரொம்ப பயமாயிட்டுருக்கு. திரும்பவுமே இங்கே கிளாஸ் நடந்துட்டு இருந்தா அங்கே மெசேஜ் மாதிரி எழுதி கொடுத்துட்டு அங்கே பேசிகிட்டே இருக்கா. 2 பேருமே சேர்ந்து அதுக்கப்புறம் அங்கே வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போயிருக்காங்க சாப்பிட்றதுக்காக. அவன் இங்கே வந்துட்டு பில் எல்லாமே பார்த்துட்டு ஐயோ கடவுளை எல்லாமே வந்துட்டு ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு பயமாயிடுச்சுக்கு. ஹீரோயின் என்ன பார்த்துட்ருக்கா ஆர்டர் பண்ணுன்னு சொன்னதுமே அவன் வெஜிடபிள்ஸ் ஆர்டர் பண்ணுறான். அங்கே வந்துட்டு என்கிட்ட காசே இல்லை, நான் எப்படி பே பண்ண போகிறதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு யோசனையாக வந்துட்டுருக்கு. ஏன் நீ மீட் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு கேட்டதும் இல்லை எனக்கு பிடிக்காதுன்னு சொன்னதும் இப்படிலாம் நீ வந்துட்டு இருக்கக்கூடாது, நல்லா சத்தான சாப்பாடாக சாப்பிடணும், அப்படின்னா தான் வந்துட்டு உனக்கு சத்து கிடைக்கும்னு சொல்லிட்டு அவனுக்குமே அவன் மீட் ஆர்டர் பண்ணுறா. நீ வந்துட்டு கிளாஸில் வந்துட்டு இந்த பொண்ணுங்களாம் வந்துட்டு உன்கிட்ட ப்ராப்ளம் பண்ணாங்கன்னா பொறுத்துட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. 2வது மிங்க் மாதிரி பொண்ணு கூட சேர்ந்து எதுக்காக உனக்கு ரிலேஷன்ஷிப், அவங்களாம் சரியில்லாதவங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. நீ ஏதாச்சும் பிரச்சனைனா ஃபர்ஸ்ட் நீ என்கிட்ட வந்து சொல்லுன்னு சொன்னதுமே நான் ஏன் உன்கிட்ட சொல்லணும்னு சொல்லி கேட்டதும் என்ன பேசிட்டு இருக்க, கிளாஸோட லீடர், ஸோ நீ என்கிட்ட சொல்லு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றத சொன்னதுமே அவனுக்கு அங்கே ரொம்ப நர்வஸ் ஆகி போயிட்டுருக்கு.
அப்போ நம்ம ஹீரோயின் அவனை கொஞ்ச நேரம் விட்டுட்டு வெளியே போகிறா. அப்போ அந்த மிங்கும் அவங்க ஃப்ரெண்டுமே வந்துடுறாங்க. அவன் வேணுக்குனே வந்துட்டு உன்னை ஜெலஸ் ஆக்கணும்னு அந்த சூயோட சேர்ந்து சுற்றிட்டு இருக்கான். நான் கண்டிப்பாக அவனை உனக்கு இன்னைக்கு வந்துட்டு மன்னிப்பு கேட்க வைக்கிறேன், வா அவனை வந்துட்டு ஒரு வழி பண்ணலான்னு சொல்லிட்டு பேசிட்டு, நீ வந்துட்டு இப்போ பண்ணதுக்கு கண்டிப்பாக வந்துட்டு சாரி கேட்கணும், ஒழுங்காக போய் எனக்கு கிஃப்ட் வாங்கி வந்து கொடுத்துட்டு சாரி கேளு, நான் உன்னை மன்னிச்சு ஏற்றுக்கிறேன். ரெண்டாவது சூயி மாதிரி பொண்ணு கூட சேர்ந்துட்டு எதுக்கு பேசிகிட்டு இருக்கா, அவள் வந்துட்டு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு, ஒன்றை மாதிரி ஆளெல்லாம் அவள் லைக் பண்ண மாட்டா அப்படின்ற செட் அவன் பேசிகிட்டு இருக்கான். அங்கே அவனை ரொம்ப மட்டம் தட்டி பேசினதுமே அவனுக்கு ரொம்ப கோவமாகி போயிட்டு, ஒன்றை மாதிரி பொண்ணுகிட்ட பேசுறதுக்கு எனக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே கிடையாது, நீ எப்பயுமே வந்துட்டு காசுக்காக தான் என்கிட்ட வந்துட்டுருக்கா, இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கிடையாது, சூயி சொன்னது உண்மையிலே கரெக்டாக அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டாங்க. அவ ரொம்ப கோவமாயிட்டு, நீ எதுக்காக அதை சூயிட்டெல்லாம் போய் பேசிட்டு இருக்கான்னு சொன்னதும், நான் அவட்ட தான் பேசுவேன், இருக்க பொண்ணுல அவள் தான் ரொம்பவே வந்து இன்டெலிஜென்ட் ஆனவ, ரொம்ப பியூட்டிஃபுல்லானவ, நான் வந்து இதுக்கப்புறம் அவ கூட தான் சேர்ந்து ஃப்ரெண்ட்ஷிப் வைப்பேன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அந்த மிங்குக்கு ரொம்ப கோவமாகி போயிட்டு, என் மூஞ்சில் முடிச்சிடாது அப்படின்ற செட் அவங்க போயிட்டுருக்கா. அப்போங்க நம்ம ஹீரோயின்மே அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டுருக்கா. அவனுக்காக வந்துட்டு கேண்டி எல்லாமே கொடுக்குறா. பிறகு கிளாஸில் அங்கே டீச்சர்ஸ் சொல்கிறாங்க, இதுக்கப்புறம் வந்துட்டு எல்லோரும் ஒழுங்காக படிக்கிறதுக்கு வழியை பாருங்கள், ஏன்னா வந்துட்டு எக்ஸாம் வரப்போகுது, எல்லோரும் நல்ல ரிசல்ட் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோவை பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க, போன டைமே நீ நல்ல ரிசல்ட் கொடுக்கல, இதுக்கப்புறம் வந்துட்டு ஒழுங்காக படிக்கலன்னு வச்சுக்கோமே, உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட நான் கால் பண்ணி சொல்லிடுவேன், நீ வந்துட்டு உனக்கு ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட யாராச்சும் ஹெல்ப் வேணாலும் கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு சொன்னதும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே எங்களால் முடியாது, எங்களுக்கு டைம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா ஓகே, நீ வந்துட்டு உனக்கு வந்து ஓகே நான் டீச்சர்ஸ்கிட்ட வந்துட்டு கேட்டு தெரிஞ்சுக்கோன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின், நான் வந்துட்டு அவனுக்கு ட்விட்டராக இருக்கேன், நான் எல்லாமே சொல்லி கொடுக்குறேன்னு சொன்னதும் அங்கே ஒரு பையன் அதை பார்த்துட்டு போறாமே ஆகிட்டு, அவள் வந்துட்டு எப்படி வந்துட்டு இந்த மாதிரி பண்ணலாம், அவள் டீச்சிங் பண்ணானா எல்லாருக்குமே சேர்த்தான் பண்ணணும்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின், நான் வந்துட்டு இந்த கிளாஸோட லீடர், அப்போ வந்துட்டு என்னோட ஸ்டூடெண்ட் வந்து சரியில்லாமல் வந்தாங்கன்னா அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும்ல, ஸோ நான் டீச்சிங் பண்ணுறேன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அங்கே டீச்சருமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு, நீ நல்லபடியாக சொல்லிக் கொடு அப்படின்றத சொல்கிறாங்க. என் பிறகு அங்கே மேக்ஸ் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிடுறா, எல்லா மிஸ்டேக்குமே அங்கே வந்துட்டு சொல்லிக் கொடுத்து அங்கே வந்துட்டு பண்ண சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா அவன் எல்லாமே கரெக்டாக ஆன்சர் பண்ணதுமே எப்படி வந்துட்டு எல்லாம் கரெக்டாக இருக்குது என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் இப்போல்லாம் கொஞ்சம் வந்துட்டு நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டேன், ஸோ அதனால தான் எனக்கு ரிசல்ட்டுமே நல்லா வந்திருக்கு அப்படின்றத சொன்னதும், நீ வந்துட்டு இப்படியே தொடர்ந்து படிச்சுட்டு அப்படின்னா தான் உனக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறா. சரி, எனக்குமே சில சப்ஜெக்டில் வந்துட்டு டவுட்டாக இருக்குது, அது உனக்கு நல்லா வரும்ல, எனக்கு சொல்லிக் கொடுன்னு சொல்கிறா. அந்த சாக்கில் அவன் கையெல்லாம் பிடிச்சவங்க பேசினதும் அவனுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகிட்டு இருக்கு, பட் கண்டுக்காமல் இருக்கான். கிளாஸ் ஓவர் ஆனதுமே விழுந்தடிச்சு வேகமாக பயந்து ஓடி போயிடுறான். அப்போ அந்த பசங்க ரொம்ப கோவமாகி போயிட்டு, அவன் ஒரு உறவக்கார, நீ வந்துட்டு அவனுக்கு டீச்சிங் பண்ணிட்டு எதுக்காக நீ ஓர நேரத்தை வேஸ்ட் ஆக்குற, நீ பேசாமல் வந்துட்டு வந்துடு, அவனுக்கு சொல்லிக் கொடுக்காத, அவன் பக்கத்தில் க்ளோஸாக இருக்காதன்னு சொல்லிட்டு ஜெலஸாகி போயிட்டு பேசினதுமே நம்ம ஹீரோயின், நான் வந்துட்டு இந்த கிளாஸோட லீடர்ன்றப்ப நான் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே சொல்லிக் கொடுக்குறது என்னோட கடமை தான் அப்படின்றத அவ சொல்கிறா. அவன் வீட்டுக்கு அங்கே வந்ததுமே அவங்க அம்மா அங்கே ரொம்பவே நல்லா வெல்கம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ உனக்கு சில விஷயங்கள் ஞாபகம் வருது, போன டைம் வந்துட்டு அவங்க அப்பாட்ட வீடியோ கால் போட்டு காமிச்சிட்டு ஒன்றும் வந்து ஒழுங்காக பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு அங்கே பேசியிருந்திருக்காங்க. ஸோ இந்த டைம் வந்துட்டு அவங்க ஃபுட்டெல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அவனுக்காக வெயிட் பண்ணிவிட்டு சந்தோஷமாக இருக்கோமே, அதை பார்த்துட்டு நான் போன டைம் என் பெற்றவங்களை வந்துட்டு ரொம்ப பாடாப்படுத்தி வச்சிட்டேன், பட் இப்போ அப்படி நடக்காது, அவங்களுக்கு வந்துட்டு நான் நல்ல பிள்ளையாக நடந்துக்கிறணும், ரெண்டாவது நான் வேகமாகவுமே இறந்து போயிட்டேன், அவங்களுக்கான கடமையுமே எதையுமே பண்ணலை, நான் அதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். ஃபுட்டெல்லாமே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எப்படி ஃபேக்ட்ரி போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்டதும் சுத்தமாக சரியே இல்லை, கூடி சீக்கிரம் வந்துட்டு கம்பெனி இழுத்து மூட வேண்டிய நிலைமை கூட வரலாம், நாங்கள் வந்துட்டு அவங்களுக்கு சேலரியுமே கொடுக்க முடியாமல் தவிச்சிட்ருக்கோன்னு சொல்லிட்டு அவர் பேசினதுமே அவங்க அம்மா, நீங்கள் அப்படிலாம் பண்ணாதீங்க, கூடி சீக்கிரம் பையனுமே படிப்பு முடிச்சிருவான், அவனுமே ஹெல்ப் பண்ணுறதுக்கு வருவான், அவனுக்குமே வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் வேணும் இல்லை அப்படின்ற சொன்னதும், நானுமே வந்துட்டு வேறு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன்னு அவர் சொன்னதும், நீங்கள் அப்படி அவசரப்படாதீங்கன்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்பாவே நீங்கள் என்னை பற்றி கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக நான் வந்துட்டு நல்லபடியாக வந்துட்டு என்னோட வாழ்க்கையை அமைச்சுக்க எனக்கு தெரியும்னு அவன் சொல்கிறான். ஸோ நீங்கள் உங்கள் பிஸ்னஸை பார்த்துக்கோங்கன்னு சொன்னதுமே அவங்க அம்மா அதை கேட்டுட்டு சந்தோஷமாயிட்டு, நீ நெக்ஸ்ட் எக்ஸாமில் மட்டும் நல்ல மார்க் வாங்கிட்டேன்னு வச்சுக்கோமே, கண்டிப்பாக வந்துட்டு அப்பா வந்து பிஸ்னஸில் இன்னுமே கொஞ்சம் காசு போடுறதுக்கு நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அவனுமே ஓகேன்னு சொல்லிட்டு போனதும் அவங்க பேரண்ட்ஸ்க்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுது, இவன் இப்படி இவ்வளோ தூரத்துக்கு மாறி போயிட்டான், இப்படிலாம் இவன் இல்லையேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அவங்க கண்டிப்பாக வந்துட்டு இந்த டைம் நான் நல்ல மார்க்காக வாங்கணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அவன் கிளாஸ்க்கு நெக்ஸ்ட் டே வந்தா அங்கே மிங்க் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு பயங்கரமாக அவனை புள்ளி பண்ணிட்டு இருக்காங்க, நீ அவட்ட ரொம்ப மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்க, ஒழுங்காக வந்துட்டு சாரி கேளேன்னு சொன்னதுமே தொல்லை தாங்க முடியாமல் அவனுமே சாரி கேட்டாலுமே இன்னுமே விடாமல் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க, உன்ன மாதிரி பையனெல்லாம்
ஒருத்தனுக்குமே பிடிக்காது. அவள் பரிதாபப்பட்டு உன் மேலே லவ்வில் இருந்தானா நீ இப்படியா டீஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் வந்துடுறா. யார் சொன்னது அவனை பிடிக்காதுன்னு, எனக்கு ரொம்ப பிடிக்குமேன்னு சொல்லிட்டு அங்கே கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போனதுமே எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிடுது. ஹீரோ நீ வந்துட்டு எனக்கு பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்பவே தேங்க்யூ அப்படின்ற சொல்லிட்டு பேசும்போது, நீ வந்துட்டு நேற்று எனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ண அப்போ ஸ்டடீஸில், ஸோ அதுக்கு நான் பதிலுக்கு பண்ணியிருக்கேன்னு சொன்னதும் அவன் அங்கே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு நான் இப்போ இந்த வண்டியை வச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கே சைக்கிளை கொண்டு போயிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் அங்கே கிளாஸ்க்கு போகும்போது அவங்க ஃப்ரெண்டு உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, ஷூயி வந்துட்டு ஏதோ ஒரு பையனோட கையை பிடிச்சிட்டு ஸ்கூலுக்கு வந்திருக்காப்பா, ஸ்கூல் ஃபுல்லாக இதே டாபிக் தான் சொன்னதுமே அந்த பையனே நான் தான் அப்படின்ற சொல்லிட்டு அவன் எங்கள் கிளாஸ்க்கு போயிட்டு இருக்கான். பிறகு அவங்க ஃப்ரெண்டும் அவனுமே சேர்ந்து அங்கே வந்து ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்காக நின்றுட்டு இருக்கான். பார்த்தா பயங்கர கூட்டமாக இருக்குது. அதை பார்த்துட்டு அவங்க ஃப்ரெண்டு நம்மளால முடியாதுப்பா பேசாம வந்துட்டு கிளாஸ்க்கு போயிடலாமான்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் அங்கே வழா என் கையை பிடிச்சிக்கோ நான் வந்துட்டு இப்போ உள்ளே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னதுமே அவங்க ஃப்ரெண்டு நான் இப்போ வாஷ்ரூம் போயிட்டு வரேன் நீங்கள் போய் வாங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு 2 பேருமே கையை பிடிச்சிட்டு போகிறாங்க. ஸோ வந்துட்டு நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு ஸ்நாக்ஸ் எல்லாமே அங்கே வாங்கிக்கிட்டு 2 பேருமே சேர்ந்துங்க வெளியே வந்ததுமே சாங்க்மே ரொம்ப ஹாப்பியாக இருது. சரி ஓகே நம்ம கிளாஸ்க்கு போய் இதை உட்காந்து சாப்பிட்லாம் வான்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். அப்போ பார்த்தா அங்கே ஷூவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுமே வந்துடுறாங்க. எதுக்காக நீ எப்போ பார்த்தாலும் அவளோட சேர்ந்து சுற்றிட்டு இருக்க, மரியாதையோட நீ அவளை விட்டு விலகி போ, நீ வந்துட்டு அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காத, அவ ரொம்பவே வந்துட்டு ஒழுங்கினமானவன்னு சொல்லிட்டு பேசினதுமே நீ வந்துட்டு இப்படிலாம் பேசணும்னு அவசியம் கிடையாது, நான் யார்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், அவன் என்னோட ஒரு நல்ல ஃப்ரெண்டுன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு ஷூக்கு ரொம்ப கோவமாயிட்டு இருக்க. உன்னை அவள் ஏதாச்சும் பயமுடுத்தி வச்சுட்டு இருக்கானா, அவன் வந்துட்டு ஒழுங்காகவே படிக்க மாட்டான், அவன் இப்படி வேலை தான் பண்ணுவான்னு சொல்லிட்டு பேசும்போது நம்ம ஹீரோ நீக்கு அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு பேசினதுமே நீ யார் ஊடால வந்து பேசுறதுக்குன்னு சொல்லும்போது நான் வந்துட்டு அவளோட ஃப்ரெண்டுன்னு சொன்னதும் அப்போ நாங்கள் யார் அப்படின்ற செட் அவன் ரொம்ப கோமாயிட்டு இருக்கான். ஸோ வந்துட்டு நம்ம ஹீரோ நீ இப்படி நீ வந்துட்டு வெட்டி பேச்சு பேசிட்டு இருக்காத, நான் வந்துட்டு அவனோட ஒரு நல்ல ஃப்ரெண்டு தான், உனக்குமே ஃப்ரெண்டு தான், நீ எதுக்காக இப்படிலாம் பிஹேவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வா போகலான்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது அவன் ரொம்ப கோமாயிடுறான். ஒழுங்காக வந்துட்டு மார்க் வாங்குறதுக்கு துப்பு இல்லை, ஆனால் வந்துட்டு எப்படிலாம் பேசிகிட்டு இருக்கான் பார்த்தியா, உண்மையிலேயே வந்துட்டு ஷூயை ரொம்ப பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு, இவன் ஏழை வீட்டு பையன், அதனால தான் வந்துட்டு அவள் கூட பின்னாடி சுற்றிட்டு இருக்கான், ஓசியில் வாங்கி தின்னலான்னு சொல்லிட்டு பேசினதுமே அங்கே நம்ம ஹீரோயின் இதெல்லாம் இக்னோர் பண்ணிவிட்டு நீ வா போகலான்னு சொல்லிட்டு அங்கே அவனை இன்சல்ட் பண்ணி விட்டு போனதும் அவனுக்கு ரொம்பவே வயிற்றுச்சலாகி போயிடுது. நம்மளை மட்டும் நல்ல மார்க் வாங்காமல் இருக்கட்டும், கண்டிப்பாக வந்துட்டு அவனை நான் சும்மா மட்டும் விட மாட்டேன், நான் அவன் வந்துட்டு என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை வந்துட்டு என்கிட்ட இருந்து பறிச்சிருக்கானான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். அப்போங்க நம்ம ஹீரோ நீ ஷூட்டை இருந்து கொஞ்சம் விலகி ஏறு, அவன் வந்துட்டு நல்ல பையன் கிடையாதுன்னு சொன்னதுமே நீ ஒன்றும் கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறா. பட் வந்துட்டு டாப் 10 ஸ்டூடெண்ட்டுக்குள்ளே வர்றதுன்றது சாதாரண விஷயம் கிடையாதுப்பா அப்படின்ட்டு சொன்னதும் கண்டிப்பாக வந்துட்டு எக்ஸ்ட்ரா நான் இன்னுமே படித்தா நான் வந்துட்டு நல்ல மார்க் வாங்கி வந்துடுவேன்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவங்க பேரண்ட்ஸோட சேர்ந்து அவன் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சரி ஓகே டைம் ஆயிடுச்சு நான் படிக்க போகிறேன்னு சொல்லிட்டு போனதுமே அவங்க அம்மா என்ன இவன் ரொம்ப மாறி போயிருக்கானேன்னு சொல்லிட்டு பேசினதுமே நீ தானப்பா சொன்ன அவனை வந்துட்டு நல்லா படிக்க சொல்லி, அதனால தான் அவன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்றத அவர் சொல்கிறாரு. அவனுமே உள்ளே போய் நல்லா ஸ்டடீஸ் வந்துட்டு பண்ண ஆரம்பிச்சிடுறான். பிறகு எங்கள் கிளாஸ்லேயுமே அவங்க வந்துட்டு இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே சாங் ரொம்ப ரொமான்டிக்கான பர்சன் தான்ப்பா, ரொம்ப டேலண்டானவன். ஏன்னா அவனுக்கு சுயம் வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அவன் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு காம்படிஷனுக்குமே ரெடியாக இருப்பான், நான் வந்துட்டு டாப் 10க்குள்ளே வரேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே மும்முரமாக படிச்சுட்டு இருக்கான் அப்படின்ற செட்டு பேசுகிறாங்க. அவன் அங்கே வந்துட்டு அப்படியே படுத்து தூங்கிட்டு இருக்கான். படிச்சுட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோயின் அவனை அப்படியே அங்கே ஆசையாக பார்த்துட்டு அவனோட கண்ணத்தை அங்கே டச் பண்ணிட்டு இருக்கும்போது டீச்சர் அங்கே வந்துடுறாங்க. ஷூயி நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொன்னதும் அவனோட ஃபேஸில் மஸ்கிட்டோ உட்காந்து இருந்துச்சு, அதுதான் அடிச்சேன்னு சொன்னதுமே அப்படியா நல்ல வேலை பண்ணேன்னு சொல்லிட்டு அவங்க போகும்போது அங்கே நம்ம ஹீரோ உண்மையிலே வாப்பா இது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது ஆமாம் அப்படின்றத அவ சொல்கிறா. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அவன் எங்கள் மாடிக்கு வந்துடுறான். ஃப்ரெஷ்ஷான ஏர் வாங்குறது எவ்வளோ நல்லா இருக்குது, இங்கே ஸ்டார்ஸ் எல்லாம் பார்க்க ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் நாளை காணமே இன்னுமே கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போதேன்னு சொல்லிட்டு அங்கே பார்க்கும்போது கீழே வந்துட்டு படித்த விஷயங்கள் ஞாபகம் வந்துட்டுருக்கு. அவனுக்கு இப்படி ஸ்டார்ஸ்லாம் பார்க்குறது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு போட்டிருக்கான். ஸோ வந்துட்டு அவளுமே மேலே மாடிக்கு வந்ததுமே நான் இருக்கேன்னு சொல்லிட்டு உனக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் வந்துட்டு ஸ்டார்ஸ் பார்க்கலான்னு தான் கூட சேர்ந்து வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ அவன் எனக்கு எப்பயுமே இப்படி ஸ்டார்ஸ் பார்க்குறது ரொம்ப பிடிக்கும், நான் வந்துட்டு மார்க் கம்மியாக வந்து டீச்சர் திட்டுவாங்க பார்த்தியா, அப்போல்லாம் என் மைண்டை ரிலாக்ஸ் ஆக நான் இங்கே தான் வருவேன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கா. அப்போ அங்கே ஒரு விஷயமே அவளுக்கு ஞாபகம் வருது. அவன் டைரியில் எழுதியிருக்கான் நம்ம ஹீரோயினை பற்றி எவ்வளோ தூரத்துக்கு லவ் பண்ணிட்டு இருக்கான்றதெல்லாம். ஸோ அதெல்லாமே யோசிச்சு பார்த்துட்டு அவள் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு அவனை போய் எங்கள் டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டதுமே அவன் ரொம்ப நர்வஸ் ஆகி போயிட்டு எதுக்காக இப்போ வந்துட்டு ஹக் பண்ணிட்டு இருக்கு அப்படின்றத சொன்னதும் வேற ஒன்றும் கிடையாது, இவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஸ்டார்ஸை வந்துட்டு எனக்கு காமிச்சிடல அதுக்காக தான் அப்படின்றத சொல்லிட்டு சரி ஓகே நம்ம கீழே போகலாமா அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறான். அப்போ அங்கே கிளாஸ் முடிஞ்சிருச்சு போகலாமான்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கேட்டதுமே அவனுமே ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பும் போது நம்ம ஹீரோயினுக்கு கவலை ஆயிட்டு இருக்கா. அப்போ என் கூட சேர்ந்து வரமாட்டானான்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்டு வந்துட்டு உனக்கு அந்த பொண்ணுக்கு நடுவில் என்ன போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு கேட்டதும் ஒன்றும் இல்லையே அவள் டீச்சருக்கு வந்து கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு மேலே வந்தா என்னை கூப்பிட்றதுக்குன்னு
இருக்குன்னு சொன்னதும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, அந்த பொண்ணு நீ எங்கே போனாலுமே பின்னாடியே அவளாக தான் வந்துட்டுருக்கா, உனக்காக அவளாவே தான் பிரேக்ஃபாஸ்ட்லாம் வாங்கிட்டு வந்துட்டுருக்கா, அவளுக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கு போலன்னு சொன்னதும் அப்படிலாம் எதுவும் கிடையாது, அவள் என்னோட கிளாஸ்மேட் மட்டும்தான் அப்படின்றத அவன் சொல்கிறான். நம்ம ஹீரோயினுமே அவங்கள வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு போங்கன்னு சொன்னதும் அவங்களுமே ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது ஏதோ காரணம் வந்துட்டு நம்மளை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொன்னதும் நம்ம என்ன அவ்வளோ ஒருத்தான்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறான். அவங்க வந்துட்டு கடையில் போய் சில திங்ஸ் வாங்க போனதுமே அங்கே நம்ம ஹீரோயின் காரில் இருக்கதை அவங்க ஃப்ரெண்ட் நோட்டீஸ் பண்ணிடுறான். பட் அங்கே நம்ம ஹீரோட்ட நீ சொன்னது உண்மைதான், யாருமே வந்துட்டு நம்மளை ஃபாலோ பண்ணலப்பா அப்படின்றத சொல்கிறான். அப்போ அந்த டிரைவர் யாருமா அவங்க கூட படிக்கிற பையனான்னு சொல்லிட்டு கேட்டதும் இல்லை அவன் என்னோட ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட், நான் வந்து அவனை தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்றத சொல்கிறான். அப்போ அவன் தொடர்ந்து படிச்சுட்டே இருக்கதை பார்த்துட்டு அவங்க பேரண்ட்ஸ் இவ இப்படியே படிச்சுட்டே இருந்தானா ரொம்ப முடியாமல் போயிடும், எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே போய் வந்துட்டு பேசுகிறாங்க. இப்படியே வந்துட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கணும்னு அவசியம் கிடையாது, டைம் ஆயிடுச்சு, நீ நாளைக்கு வந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வெளியே போயிட்டு வரலாமே, பார்க்குக்கு போன்னு சொல்கிறாங்க. அவனுமே ஓகேன்னு சொல்கிறான். பிறகு அங்கே நம்ம ஹீரோயின் ஆன்லைனில் இருக்கிறத பார்த்துட்டு அவட்ட அங்கே டைப் பண்ணிட்டுருக்கா, நான் இப்போ வரைக்கும் படிச்சுட்டு இருந்தேன், கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு நல்ல ரிசல்ட் வந்துடும்னு. அதை பார்த்துட்டு ஹீரோயின் இவ்வளோ தூரத்துக்குமே நீ ரிஸ்க் எடுத்து படிக்கணும்னு அவசியம் கிடையாது, கொஞ்சம் ரெஸ்ட் விடுன்னு சொல்லும்போது நான் நாளைக்கு பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க டைப் பண்ணதுமே அவங்க வந்துட்டு ஆன்லைன் அங்கே லைனை கட் பண்ணிடுறா. ஸோ வந்துட்டு அவங்க ரொம்பவே கவலையாகிட்டு நான் வந்துட்டு அவளை பார்க்க கூப்பிடலான்னு நினச்சேன், அதுக்குள்ளே ஆஃப்லைன் ஆகிட்டாலேன்னு சொல்லிட்டு அங்கே பார்க்குறான். ஆனால் நம்ம ஹீரோ நெக்ஸ்ட் அங்கே வந்துட்டு பார்க்கில் உட்காந்துட்டு இருக்கும்போது ஹீரோயினுமே அங்கே வந்ததுமே நீ எப்படிப்பா இங்கே வந்தேன்னு சொல்லிட்டு கேட்டதும் வீட்டில் போர் அடிச்சிச்சு அப்படியே சுற்றி பார்க்கலான்னு வந்தேன்னு சொல்கிறான். சரி ஓகேவா, இங்கே இடம் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும், நம்ம போய் சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். அப்போ அங்கே மேலே ஏறும்போது கொஞ்சம் வந்து பாதை சரியில்லை, என் கையை பிடிச்சிக்கோ கீழே விழுந்துருவேன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு எல்லா இடத்தையுமே அங்கே ரொம்ப சூப்பராக அங்கே வந்துட்டு சுற்றி பார்த்துட்ருக்காங்க. ரொம்பவே வந்துட்டு சந்தோஷமாயிடுச்சுக்கு நம்ம ஹீரோயினுமே கையை மட்டும் விட்டுறாது அப்படின்றத சொல்கிறான். பிறகு அங்கே உட்காந்துட்டு இருக்கும்போது சரி ஓகே உனக்கு வந்துட்டு எந்த அனிமல் ரொம்ப பிடிக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்டதுமே எனக்கு வந்து லயன் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னதும் அதை கேட்டு அவளுமே அங்கே ரொம்ப சந்தோஷமாயிடுறா. நான் ரொம்ப பயம்பா, அது வந்துட்டு கடிச்சு வச்சுருல அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கையை பிடிச்சிட்டு அங்கே பேசும்போது அவங்க ரொம்பவே நர்வஸ் ஆகிட்டு பயந்து போயிட்டு சரி ஓகே டைம் ஆயிடுச்சு சாப்பிட்றதுக்கு வா நம்ம போகலாம் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே போகிறான். பிறகு அங்கே வந்துட்டு 2 பேருமே சேர்ந்து சாப்பிட்றதுக்காக போகிறாங்க. நம்ம ஹீரோ இது சாப்பிட்டு ஏன் பேசாமல் இருக்கான்னு சொன்னதும் இல்லை ஃபுட்டு ரொம்ப ஸ்பைசியாக இருக்குது அப்படின்ற சொன்னதுமே அப்போ அதை கேட்டுட்டு ஸ்பைசியாக இருக்கா இல்லையே நல்லா தானே இருக்குன்னு சொல்கிறான். சரி ஓகே நான் போய் வந்துட்டு பில் பே பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவள் போகிறா. நீ பில்லாம் பே பண்ண வேணான்னு சொன்னதுமே நீ வந்துட்டு கூப்பிட கிடையாது என்ன, நானாக தானே இங்கே வந்தேன், அப்போ நான் தான் வந்துட்டு இதுக்கு பே பண்ணணும்னு சொன்னதும் சரி ஓகே ஓ இஷ்டம் அப்படின்றத அவன் சொல்லிடுறான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் இல்லாத டயத்தில் அந்த மிங்க் அங்கே ஒரு பையனை கூட்டிகிட்டு வந்துடுச்சேக்கா, இதான் என்னோட பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அவன்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணதுமே ரொம்ப சந்தோஷம், 2 பேருமே சேர்ந்து ஹாப்பியாக மேரேஜ் கூட பண்ணிக்கோங்க அப்படின்றத சொல்லும்போது நீ கண்டிப்பாக ஷூயோட சேர்ந்தா இங்கே வந்திருப்ப எங்கே அவள் அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே அவள் பில் பே பண்ண போயிருக்கான்னு சொன்னதும் அந்த பையன் ரொம்ப கோவமாயிட்டு உனக்குலாம் வெக்கமா இல்லையா, ஒரு பொண்ணை போய் பே பண்ண விடுற அப்படின்ற சொன்னதுமே அங்கே நம்ம ஹீரோயின் வந்து கையை பிடிச்சிட்டு என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவங்க தான் வந்துட்டு வாண்டடாக வம்பளுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்கிறப்ப நான் வந்துட்டு என்ன சொன்னேன், இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட இருந்து விலகிருன்னு சொன்னா இல்லையான்னு சொல்லிட்டு அங்கேருந்து 2 பேருமே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. நான் என்னப்பா பண்ணேன், அவங்களா தான் வந்து பேசினாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அங்கே கார் எடுத்துகிட்டு வர சொல்கிறா. அதை அவன் வந்து நோட்டீஸ் பண்ணிவிட்டு இந்த கார் வந்துட்டு நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே, ஆமாம் நேற்று நைட்டு கூட இந்த கார் தான் என்னை ஃபாலோ பண்ணிச்சின்னு சொன்னதும் அப்படிலாம் எதுவும் கிடையாது, சிட்டிக்குள்ளே வந்துட்டு இந்த மாதிரி ஏகப்பட்ட கார் இருக்குது, இது மட்டுமா இருக்குது அப்படின்றத அவள் சொல்லிவிட்டு அங்கே போயிடுறா. அதுக்கப்புறம் அங்கே டிரைவர்கிட்ட இதுக்கப்புறம் நீங்கள் என்னை பிக்கப் பண்ண வர வேணாம், என் ஃப்ரெண்டோட சேர்ந்து நானே வந்துடுவேன் அப்படின்றத சொன்னதும் அவருக்கு அதை கேட்டுட்டு ஷாக் ஆகிடுது. அப்போ அந்த மிங்க் வந்து ரொம்பவே கோவமாயிடுச்சுக்கா, கண்டிப்பாக அவன் வந்துட்டு என்னை இன்னமே லவ் பண்ணிட்டுருப்பான், நான் அவனுக்கு மெசேஜ் பண்ணுறேன் அப்படின்ற சொல்லிட்டு நீ திரும்ப என்கிட்ட வந்துடு, நீ என்னை லவ் பண்ணுறேன்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அங்கே மெசேஜ் பண்ணா. அவன் எங்கள் நம்பரை பிளாக் பண்ணி வச்சுருக்கான். அதை பார்த்துட்டு அவளுக்கு கோவமாகி போயிட்டு அங்கே நம்ம சாங்கை மீட் பண்ணிவிட்டு நீ எதுக்காக என்னோட நம்பரை வந்துட்டு பிளாக் பண்ண, நீ நினைக்கிற மாதிரி அவன் வந்துட்டு என்னோட பாய் ஃப்ரெண்டு கிடையாது, உன்னை ஜெலஸ் ஆக்கணுன்றதுக்காக நான் கூட்டிகிட்டு வந்தேன் இந்த பையனன்னு சொன்னதும் எனக்கு அதை பற்றி எந்த ஒரு கவலையுமே கிடையாது, நீ யார் கூட சேர்ந்து வேணாலும் சுற்று, நான் வந்துட்டு ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன் ஷூஸ் அவ்வளோதான், அவள் வந்துட்டு உன்னை விட ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவள் கோவமாயிட்டு அங்கேருந்து போகிறா. நம்ம ஹீரோயின் அதை கேட்டுட்டு அங்கே சிரிச்சுட்டு வா நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறா. அவங்க ஃப்ரெண்டோட போய் உட்காந்துட்டு இருக்கும்போது உண்மையை சொல்லு, இப்பயாச்சும் அந்த பொண்ணுக்கு உனக்கு நடுவில் என்ன நடந்துட்டுருக்குன்னு சொன்னதும் அவள் என்னோட நல்ல ஃப்ரெண்டு தான்ப்பான்னு சொல்லிட்டு பேசும்போது நம்ம ஹீரோயின் அவனுக்காக கூல்ட்ரிங்க்லாமே கொண்டு வந்து கொடுக்குறா. அதை குடிச்சு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் தான் தெரியுது அது ரொம்பவே எக்ஸ்பென்சிவ், ரொம்பவே பிராண்டட் ஆனதுன்னு சொல்லிட்டு இவ்வளோ எக்ஸ்பென்சிவ் ஆனதை எதுக்காக நீ எனக்கு கொடுத்தேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்னோடதுமே
ரொம்ப எக்ஸ்பென்சிவான ட்ரிங்க் தான், இங்கே பாரு அப்படின்ற செட் அவள் கொடுக்குறா. 2 பேருமே சேஞ்ச் பண்ணி குடிப்போமான்னு சொல்லிட்டு அங்கே குடிச்சிட்டு இருந்தா. அது எல்லாத்தையுமே அந்த ஷூக்கு பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப வைத்தறிச்சலாகி போயிட்டு அங்கே ஹீரோயின் மேலே பாலை தூக்கி அங்கே அடிக்க போகிறான். பட் அங்கே நம்ம ஹீரோ பிடிச்சிட்டு ஒரு பொம்பளை பிள்ளை மேலே கை வைக்க வர உனக்குலாம் வெக்கமா இல்லையான்னு சொல்லிட்டு 2 பேத்துக்குமே ஃபைட் வந்துடுது. ஸோ அங்கே இருக்க எல்லாருமே அதை பார்த்துட்டு இவங்க 2 பேத்துக்குமே மேட்ச் நடந்தால் நல்லா இருக்கலான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அந்த மேட்சையுமே ஸ்டார்ட் பண்ண சொல்லிடுறாங்க. யார் ஜெயிக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு போட்டி போட்டு அங்கே வந்துட்டு ப்ளே பண்ணால் நம்ம ஹீரோ ரொம்ப சூப்பராக அங்கே வந்துட்டு ப்ளே பண்ணிகிட்டு இருக்கான். ஃபைனலாக வந்துட்டு ஒரு தடவை தூக்கி போடன்னு போகும்போது அவன் வேணுக்குனே ஊடால வந்து நின்று அவனுக்கு ஹர்ட் ஆகுற மாதிரி பண்ணதும் ஹீரோயினுக்கு கோவமாய் போயிடுது. அவனை தூக்கி விட்டுட்டு அந்த ஷூவோட காலில் ஓங்கி மிதிச்சுட்டு இதுக்கப்புறம் இந்த மாதிரி வேலை பண்ணாதன்னு சொல்லிட்டு அவனோட கையை பிடிச்சிட்டு அங்கேருந்து போனதுமே எல்லாருக்குமே அதை பார்த்துட்டு அங்கே சிரிப்பு வர ஆரம்பிச்சிருது. அவங்க டாக்டர்கிட்ட தான் கூட்டிகிட்டு போகிறா. பட் அங்கே டாக்டரை காணும். சரி உட்கார, நானே வந்து மெடிசன் போட்டு விட்றேன்னு சொல்லிட்டு அங்கே மெடிசன் போட்டுட்டு நீ பேஸ்கெட் பால் நல்லா ப்ளே பண்ணுறப்பா, யார்கிட்ட கற்றுக்கிட்டேன்னு சொல்லிட்டு கேட்டதும் இம்மின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்க நல்லா ப்ளே பண்ணுவாங்க, அவங்ககிட்ட தான் கற்றுக்கிட்டேன்னு சொன்னதுமே கோவமாயிட்டுங்க காலை பிடிச்சவங்க போர்ஸ் அமுக்குறா. ஐயோ ரொம்ப பெயின் ஆகிட்டுருக்கு, என்ன பண்ணிகிட்ருக்கு, எனக்கு வலிக்குதுன்னு சொன்னதும் வாயை முடிட்டு பேசாமல் கிளாஸ்க்கு வா அப்படின்ற சொல்லிட்டு கூப்பிடுறா. பிறகு கிளாஸில் அங்கே வந்து டீச்சிங்லாம் முடிஞ்சதுமே நம்ம ஹீரோயின் என்ன கால் என்ன பெயின் ஆகிட்டுருக்கா, ஏதோ அமுக்கி விடுவான்னு சொன்னதும் இல்லை போதும் அப்படின்றத சொல்கிறான். சரி ரோட்டில் வந்துட்டு உனக்கு ரொம்ப ஃபீல் ஆகிட்டுருக்கும் வலிக்கிற மாதிரி, வா நான் உனக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா. நாளைக்கு வந்துட்டு எக்ஸாம் எப்படி வந்துட்டு நீ ரெடி பண்ணியிருக்கான்னு சொன்னதும் எல்லாமே ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணியிருக்கேன், இந்த டைம் நல்ல ரிசல்ட் வரும் அப்படின்றத அவன் சொல்கிறான். நெக்ஸ்ட் அங்கே வந்துட்டு எக்ஸாமே ஸ்டார்ட் ஆகிடுது. ஹீரோக்கு பார்த்தா அங்கே ரொம்பவே வந்துட்டு சூப்பராக இருக்குது, எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக இருக்குது, எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ அங்கே கிளாஸ் ஃபுல்லாமே கண்டிப்பாக வந்துட்டு இதில் சாங் தோற்று போயிடுவான். ஸோ வந்துட்டு ரொம்ப பெரிய வந்துட்டு டேலண்டான ஸ்டூடெண்ட், அவன் எவ்வளோ வந்துட்டு நல்ல மார்க் வாங்குவான் அப்படின்ற செட்டு பேசிகிட்டு இருக்காங்க. பிறகு அங்கே ரிசல்ட்டுமே வந்துடுது. கூடி சீக்கிரம் வந்துட்டு ரிசல்ட் வரப்போகுது, எல்லோரும் ரெடி ஆகிக்கோங்கன்னு சொல்லும்போது அங்கே அப்படின்னாலும் அவள் தான் வந்து ஃபஸ்ட்டு வருவான்னு சொல்லிட்டு ஹீரோயினை பற்றி பேசுகிறாங்க. அங்கே வந்துட்டு அந்த மேங்கும் அவனுமே சேர்ந்து நீ எப்படினாலும் வந்து காம்படிஷனில் தோற்று தான் போக போகிற, உன் நிலைமை என்ன ஆக போதும் அப்படின்ற செட்டு அங்கே பேசும்போது அங்கே நம்ம ஹீரோயின் வந்துடுறா. வர்றதுக்கு முன்னாடி எதுக்காக வெட்டி வாய் பேசிகிட்டு இருக்கா, வரட்டு பார்த்துக்கலான்னு சொல்கிறா. அப்போ அங்கே அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு அந்த ஷூட்டை நீ வந்து தேர்ட் வந்திருக்கப்பான்னு சொன்னதும் இந்த டைம் வந்துட்டு நான் நல்லாவே படிக்கலை, அதனால தான் தேர்ட் வந்திருக்கேன், இல்லை ஃபஸ்ட்டாக கூட வந்திருப்பேன்னு சொல்லும்போது சரி செகண்ட் ஃபஸ்ட்டு யாருன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பார்த்தாங்க ரிசல்ட்டை கொண்டு வந்து ஒட்டி வச்சிடுறாங்க. ஃபஸ்ட்டு இந்த டைம் நம்ம ஹீரோ வந்துடுறான், செகண்டாக தான் ஹீரோயின் வந்திருக்கான். அதை பார்த்துட்டாங்க அவங்களுக்கு ரொம்ப ஷாக்காகி போயிடுது. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு சந்தோஷமாயிடுறாங்க. நம்ம ஹீரோட்ட ரொம்ப சூப்பராக படிச்சிருக்கப்பா, பேசாமல் எனக்குமே இனிமேல் நீ டீச்சிங் சொல்லிக்கொடு அப்படின்ட்டு தான் அவன் சொல்கிறான். அப்போ ஹீரோயின் பரவாயில்லையே சாதிச்சு காமிச்சிட்டேன், சரி வான் செட் எங்கே கூட்டிகிட்டு போயிட்டு எப்படிப்பா இவ்வளோ தூரத்துக்கு வந்து நல்லா படிச்சு அப்படின்ற செட்டு கேட்டதும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டேன் அவ்வளோதான் அப்படின்றத சொல்கிறான். வீட்டுக்கு போனதுமே அவங்க பேரண்ட்ஸ் ரொம்ப ஹாப்பியாகிட்டு அவனை ஹக் பண்ணிக்கிறாங்க. உன் ஸ்கூல்லேருந்து கால் வந்துச்சுப்பா, நீ தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கியாம்ல அப்படின்ற செட்டு ரொம்ப சந்தோஷமாகறாங்க. உனக்கு ஏதோ வந்துட்டு ஃப்ரெண்ட் வந்துட்டு ஹெல்ப் பண்ணதாகவும் சொன்னாங்க, யார்ப்பான்னு சொன்னதுமே அது ரொம்ப நல்ல பொண்ணுமா, அவள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணான்னு சொன்னதும் சரி ஓகே நீ வீட்டுக்கு கூட்டிகிட்டு வா அப்படின்றத சொன்னதும் அவனுமே ஓகேன்னு சொல்கிறான். நெக்ஸ்ட் எங்கள் கிளாஸ்க்கு வந்ததுமே அங்கே கிளம்பும் போது நம்ம ஹீரோயின் என் கார் வந்துட்டு இன்றைக்கி வரல, என்னை கூட்டிகிட்டு போய் வீட்டில் ட்ராப் பண்ணுறியான்னு சொன்னதுமே அங்கே சந்தோஷமாயிட்டு அவனுமே ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். 2 பேருமே ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டைம் அதே மாதிரியே சொன்னதும் சரி வான் செட் அவங்க கூட்டிகிட்டு போகிறான். அப்போ அவங்க பேரண்ட்ஸ் வந்துட்டு அங்கே நோட்டீஸ் பண்ணிடுறாங்க, என்ன இதோட பொண்ணோட சுற்றிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு அங்கே மீட் பண்ணிவிட்டு நீ தான் அந்த ஃப்ரெண்ட் ஆமான்னு சொல்லிட்டு கேட்டதும் அங்கே ஆமான்னு சொன்னதுமே ரொம்ப சந்தோஷமாகி போயிடுது. ரொம்பவே அங்கே வந்துட்டு ஹாப்பியாகிட்டு அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் நான் வந்துட்டு இதில் என்ன வந்துட்டு ஹெல்ப் பண்ணிட்டேன் சொல்லுங்கள், உங்கள் பையன் தான் எஃபர்ட் போட்டிருக்கான், அவன் வந்துட்டு எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவான், என் கூட சேர்ந்து ஸ்நாக்ஸ் வாங்க வருவான், என்னை ஸ்டார்ஸ் எல்லாமே பார்க்க கூட்டிகிட்டு போவான்னு சொன்னதும் அங்கே சாங் ரொம்ப பயந்து போயிட்டு விழுந்துடுச்சு. வேமா அங்கே வந்துட்டு கூட்டிகிட்டு போயிடுறான் நம்ம ஹீரோயினை. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் உங்கள் பேரண்ட்ஸ் உண்மையிலேயே ரொம்ப ஸ்வீட்டானவங்கப்பான்னு சொன்னதுமே அவங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏதாச்சும் நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை பற்றி புரிஞ்சுக்க கூடாதுன்னு தான் உன்னை நான் பேச விடாமல் வேமா கூட்டிகிட்டு வந்தேன்னு சொன்னதும் ஓ மனசில் அப்படி வந்துட்டு எதுவுமே இல்லைனா நீ ஏன் பயப்படுறேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே இல்லை நான் இப்போ கிளம்புறேன்னு சொல்லிட்டு ரொம்ப நர்வஸ் ஆகிட்டு வேமா அங்கேருந்து போகிறான். பிறகு அங்கே நைட்டு போல் வீட்டுக்கு வந்துட்டு அவங்க பேரண்ட்ஸ் உனக்கு அந்த பொண்ணுக்கு என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப் அப்படி சொல்லிட்டு கேட்டதும் நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது, அவள் என்னோட நல்ல ஃப்ரெண்டுன்னு சொன்னதும் சரி ஓகே அவளை வீட்டுக்கு ஒரு நாளைக்கு கூட்டிகிட்டு வான்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோவுமே பேசிகிட்டு இருக்காங்க. கூடி சீக்கிரம் நம்மளுக்கு வந்துட்டு ஃபைனல் முடிய போகுது, அப்போ நம்ம எல்லாருமே வந்துட்டு பிரியிற டைமே வந்துருச்சேன்னு சொன்னதுமே சில ரிலேஷன்ஷிப் எப்பயுமே பிரியாது, நம்மளோட பேரண்ட்ஸ்க்கு வந்துட்டு நம்ம கூட சேர்ந்து எப்பயுமே உறவு இருக்கும் பார்த்தையா அந்த மாதிரி அப்படின்ற சைட்டு அவங்க வந்துட்டு பேசிகிட்டு இருக்கா.
நெக்ஸ்ட் டே அவங்க டீச்சருமே அங்கே எல்லாருக்குமே ஆல் த பெஸ்ட் சொல்லிட்டு இருக்காங்க. ஃபைனல் எக்ஸாமில் எல்லாமே நல்லா படிங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து அங்கே ஒரு பார்ட்டி பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணும்போது நம்ம ஹீரோட்ட ஒழுங்காக வந்துட்டு அந்த பொண்ணை உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு இப்பயாச்சும் அவட்ட சொல்லு, இல்லைன்னு வச்சுக்கோமே அவள் கையை விட்டு போயிடுவான்னு சொல்லிட்டு அங்கே பேசிட்டு இருந்ததுமே நீ வாயை மூடிட்டு பேசாம இரு, அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு அவன் சொல்கிறான். அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஹீரோயினுமே வந்துடுறான். அங்கே வந்துட்டு எல்லாருமே சேர்ந்து அங்கே பார்ட்டி பண்ணிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே வந்துட்டு இருட்டில் நம்ம ஹீரோயின் ஸ்லிப் ஆகி அங்கே ஹீரோ மேலே போய் விழுந்ததுமே 2 பேத்துக்குமே ரொம்ப நர்வஸ் ஆகிடுது. அப்போ அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு எல்லாருமே கிளம்பிட்டாங்கப்பா, நீ வேணா அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போய் வீட்டில் கொண்டு போய் ட்ராப் பண்ணிடு, அவள் வேற ரொம்ப ட்ரிங்க் பண்ணியிருக்கான்னு சொன்னதும் 2 பேருமே சேர்ந்து அங்கே போயிட்டுருக்கும் போது அங்கே மழை வந்ததுமே உங்கள் வீட்டுக்கு போக ரொம்ப டைம் ஆகும், நீ பேசாமல் வந்துட்டு என் வீட்டில் இன்றைக்கி ஸ்டே பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிகிட்டு போகிறான். ஸ்லிப்பர் போட்டுக்கோ, போய் குளிச்சுட்டு வான்னு சொல்லிட்டு அவளை அங்கே அனுப்பி விட்டதுமே அவள் குளிச்சுட்டு அவனோட ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்ததும் அவனோட மூக்கில் இருந்து அங்கே பிளட்டாக வடி ஆரம்பிச்சிருது. அப்போ என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறா. அப்போ அங்கே வந்துட்டு ஏகப்பட்ட மேகசின்லாம் இருக்குது, பார்த்தா லேடிஸோட ஃபோட்டோ போட்டிருக்கோமே, என்ன இதெல்லாம் வெளியே பார்த்தா நல்ல பையன், உள்ளே வந்துட்டு இந்த மாதிரி வேலையா அப்படின்ற சொல்லி கேட்டதும் அவன் டஸ்ட்பினில் தூக்கி போட்டுட்டு அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறான். அங்கே வந்துட்டு ஒரு சீட்டில் அவளோட பேரை எழுதி வச்சிருக்கோமே, இது என்ன அப்படின்ற சொல்லி கேட்கும்போது சும்மா நான் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தேன், வேற ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அதை பிடுங்கும்போது 2 பேருமே ஸ்லிப்பாக எங்கே விழுந்துடுறாங்க. ஸோ பக்கத்தில் ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க, ரொம்ப நர்வஸ் வேறு ஆகிட்டுருக்கு. அப்போ அவங்க அம்மா வந்துடுறாங்க. அதை பார்த்துட்டு அங்கே அவங்க ரொம்ப பயந்து போயிடுறாங்க. அப்போ அவங்க வந்துட்டு நடந்து எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணதும் நாங்கள் எதுவும் தப்பாகவே நினைக்கலன்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அங்கே ரொம்பவே வந்து தேங்க்யூ சொல்லிட்டு இருக்காங்க அவகிட்டையுமே. நீங்கள் எப்பயுமே வந்துட்டு நல்லபடியாக ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுமே ஆசைப்பட்டு அங்கே வந்துட்டு போய் அனுப்பிவிட சொல்லிட்டு இருக்காங்க. நீ அவளுக்கு ஹெல்ப் பண்ணதை நினச்சி எங்களுக்கு ஹாப்பி தான் சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ண போகும்போது நம்ம ஹீரோ சரி ஓகே நீ எந்த யூனிவர்சிட்டியில் சீட் வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அது உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்ற செட் அவங்க போகிறா. அப்போ அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு நீ எதுக்காக ஷாங்காய் யூனிவர்சிட்டியில் போய் வந்து சீட் வாங்கின, உனக்கு வந்துட்டு டாப் யூனிவர்சிட்டியிலே கிடைக்குமேன்னு சொன்னதுமே அவள் வந்துட்டு அங்கே தானே இருக்கா, அவள் கூட சேர்ந்து நான் எப்பயுமே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், அதனால தான் இப்படி டிசிஷன் பண்ணேன்னு அவன் சொல்கிறான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ்மே நீங்கள் 2 பேருமே லவ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஏன் சொல்லாமல் இருக்கீங்கன்னு சொன்னதும் அதுக்குமே டைம் வரணும்ல அவள் சொல்கிறா. அவன் வந்துட்டு நான் வந்து எப்படி போய் அவட்ட சொல்ல முடியும், அவள் வந்துட்டு எவ்வளோ பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு, ஸ்கூலோட பியூட்டி, அவட்ட சொல்லி அவள் ரிஜெக்ட் பண்ணிட்டானா எனக்கு கவலையாக இருக்காதான்னு சொன்னதும் அங்கே 2 பேருமே பேசிட்டு வெளியே வரும்போது மீட் பண்ணிவிட்டு அங்கே ரொம்பவே நர்வஸ் ஆகிட்டுருக்கு. நான் வந்துட்டு இப்போ சரி ஓகேவா நம்ம போய் காஃபி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. நாளைக்கு கேம்பிங் போக போகிறோம், நீங்கள் வந்துட்டு கூட சேர்ந்து வரையான்னு சொல்லிட்டு கேட்டதும் ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்கிறா. நெக்ஸ்ட் டே அதே மாதிரி கேம்பிங் போயிருக்காங்க. அப்போ நீ வந்துட்டு என்ன தனியாக இருந்துட்டுருக்க, அந்த பொண்ணுகிட்ட போய் பேசுன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு பக்கம் நர்வஸ் ஆகிட்டுருக்கு. அவங்க ஃப்ரெண்டு நீ போய் அவனுக்கு ஹெல்ப் பண்ணு, இந்த சாக்கில் பேசுன்னு சொல்லிட்டு அவளுமே அனுப்பி விட்டதுமே நம்ம ஹீரோக்கு அங்கே வேர்வை எல்லாமே தொடச்சி விட்டுட்டு அவள் ஹெல்ப் பண்ணிட்டுருக்கா. எல்லாருமே சேர்ந்து அதுக்கப்புறம் அங்கே கேம்பிங்குமே போகிறாங்க. அங்கே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் நைட் போல் நான் திரும்ப வந்துட்டு மேலே மலைக்கு போகணுன்னு ஆசைப்பட்றேன், என்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னதுமே அங்கே ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே மேலே போயிட்டு அங்கே ஸ்டார்ஸ் எல்லாமே பார்த்துட்டு அவள் ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கா. என்னோட அம்மா என்னை எப்பயுமே இங்கே கூட்டிகிட்டு வருவாங்க, அவங்க ஸ்டார்ஸ் ஆன பிறகு என்ன வந்துட்டு நீ பாரு உனக்கு தெரியவேன்னு சொல்கிறாங்க. பட் வந்துட்டு நான் இப்போ வரைக்குமே என்னோட அம்மாவை தேடிட்டு இருக்கேன், அவங்க இல்லவே இல்லை, என்னை விட்டுட்டு அவங்க எப்பயோ போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க இறந்து போனதை நினச்சி அவள் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அவன் அங்கே வந்துட்டு அவளை சமாதானப்படுத்தினதுமே அங்கே வந்துட்டு எனக்காக என்னோட விஷயம் நீ நிறைவேற்றுவியா, என்னை ஹக் பண்ணிக்கிறியான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அங்கே அவன் சந்தோஷமாயிட்டு அங்கே ஹக் பண்ணிக்கிறான். இந்த வருஷம் நம்ம 2 பேருமே சேர்ந்து லவ்வர்ஸ் டேவை செலிப்ரேட் பண்ணுவோமான்னு சொல்லிட்டு கேட்டதுமே கண்டிப்பாக அப்படின்றத அவன் சொல்கிறான். நெக்ஸ்ட் டே 2 பேருமே சேர்ந்து அங்கே மால்க்கு வந்துட்டு போயிருக்காங்க. அப்போ பார்த்தா அங்கே ஒரு தீஃப் வந்துடுறான். அவங்க வந்துட்டு வேகமாக ஒரு குழந்தைய வந்து பிடிச்சி வச்சுட்டு அங்கே கொலை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கான் கொள்ளையடிக்கிறதுக்காக. அங்கே நம்ம சாங் வந்துட்டு போய் அங்கே வந்துட்டு அந்த பர்சனை அடிச்சு போட்டு காப்பாற்ற ட்ரை பண்ணுறான். ஹீரோயினுமே அந்த பர்சனை அங்கே பிடிக்க ட்ரை பண்ணதுமே அங்கே போலீஸ் வந்துட்டு அவங்களுக்கு ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு இருக்காங்க. பட் இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்காதீங்க, ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆயிரும்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே போகும்போது நம்ம ஹீரோ நீ வந்துட்டு எதுக்காக அவனை போய் பிடிச்ச, ஏதாச்சும் ப்ராப்ளமாக இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்ற சொல்லி கேட்டதும் நீ பொண்ணுங்களை எதுக்காக இவ்வளோ கம்மியாக எடை போடுற அப்படின்றத சொல்லிட்டு அவள் கேட்குறா. அதுக்காக சொல்லலை, நம்ம நல்லதுக்கு தான் அப்படின்றத அவன் சொல்கிறான். நெக்ஸ்ட் டே அவளுக்காக தான் அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். பார்த்தா பியூட்டிஃபுல்லாக அவள் ரெடியாகி வர்றா. இன்னைக்கு டேவை வந்துட்டு நம்மள சூப்பராக வந்துட்டு செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த லவர்ஸ் டேவை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக 2 பேருமே போகிறாங்க. அங்கே நம்ம ஹீரோயின் எனக்கு ஃபுட்டு உன் கையால் ஊட்டி விடுன்னு சொன்னதும் அவனும் அதே மாதிரியே பண்ணிட்டு இருக்கான். பிறகு 2 பேருமே சேர்ந்து எல்லா இடத்துலையுமே சுற்றி பார்த்துட்டு அப்போ அங்கே நம்ம ஹீரோ ஃபைனலாக அந்த டேவை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு 2 பேருமே கிஸ் பண்ணிக்கலான்னு சொன்னதும் நான் வந்துட்டு ரெடியாக தான் இருக்கேன்னு சொன்னதுமே பட் அவன் வந்துட்டு நிறைய டைம் கிஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறான். பட் முடியவே மாட்டுது. அவங்க ரொம்பவே நர்வஸ் ஆகி போயிட்டு அங்கேருந்து போகும்போது பார்த்து ரவுடி அவங்களையுமே ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கான் போல். அங்கே நம்ம ஹீரோயினை கத்தி எடுத்து அவன் குத்த போகும்போது ஹீரோ வேகமாக அங்கே ஊடால பிடிச்சிட்டு கடைசியில் பார்த்தா அவனுக்கு கத்தி குத்துப்பட்டுருது. அதை பார்த்துட்டு அவன் ரொம்பவே பயந்து போயிட்டு வேகமாக அங்கே ஹாஸ்பிட்டலுக்குமே கூட்டிகிட்டு போய் சேர்த்துட்டு அவனை ஹக் பண்ணிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறா. எதுக்காக நீ இப்படி உன் உயிரை பணைய வச்சா, எதுக்கு நீ எப்பயுமே இப்படி தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு கோவப்படுறா.
அப்போ அவங்க பேரண்ட்ஸுமே இங்கே மீட் பண்ண வந்துட்டு அங்கே ரொம்ப சந்தோஷமாட்டு இருக்காங்க. நீ வந்து அந்த பொண்ணை காப்பாற்றினது நினச்சி எங்களுக்கு பெருமையாக தான் இருக்குது. நீ அவளை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கன்னு எங்களுக்கு தெரியுது. நீ அவட்ட உன்னோட லவ்வை சொல்லிடுன்னு சொல்கிறாங்க. பிறகு அங்கே டாக்டருமே வந்துட்டு நீங்கள் இப்போ வந்துட்டு நல்லா இருக்கீங்க, பயப்படாதீங்க அப்படின்றத சொல்கிறாரு. அங்கே நீங்கள் வந்து டிஸ்சார்ஜ் ஆகி இதுக்கப்புறம் வீட்டுக்குமே போய்க்கலான்னு சொல்கிறாங்க. பிறகு நம்ம ஹீரோயினா அவங்க வந்துட்டு டெம்பிளுக்கு போகலான்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். 2 பேருமே சேர்ந்து அங்கே வந்துட்டு போயிட்டுருக்கும்போது நம்ம ஹீரோயின் உள்ளே நான் ப்ரே பண்ணுறேன்னு சொல்லிட்டு போகும்போது ஒரு குட்டி பேக்கை கொடுத்துட்டு போகிறா. பார்த்தா அதில் ஒரு சின்ன டைரி இருக்குது. இப்போ வரைக்கும் அவன் கூட சேர்ந்து இருந்த எல்லா மூமெண்ட்ஸையுமே அவன் எழுதியிருக்கா. அவனை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு எழுதியிருக்கா. அதை பார்த்துட்டு அவனுக்குமே ரொம்ப சந்தோஷமாயிருது. நம்ம ஹீரோயின் அங்கே ப்ரே பண்ணிட்டு அங்கே திரும்ப வந்ததும் அவனுக்காக வந்துட்டு ஒரு ரெட் கலர் கயர் எல்லாமே கொண்டு வந்து கொடுக்குறா. இது எப்பயுமே உனக்கு சேஃப்டியாக இருக்கும்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே அவன் நானுமே உன்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், நம்ம 2 பேருமே சேர்ந்து மேரேஜ் பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு தைரியத்தை வர வச்சுட்டு அங்கே ப்ரப்போஸ் பண்ணதுமே ஹீரோயினுமே இந்த வேர்டுக்காக தானே காத்துட்டு இருந்தா. அவளுமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு அங்கே ஓகேன்னு சொல்கிறா. ஃபைனல் அங்கே தைரியத்தை வர வச்சுட்டு அவளுக்கு போய் இங்கே வந்துட்டு கிஸ்மே கொடுத்து விடுறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.